ஹாப்பி வெரி குட் மார்னிங். மணி வந்து எத்தனை ஆகுது? 8:45 ஆகுது. 8:45 வெயில் பாருங்கள். இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து ஒரு வேலை செய்யலாம்னு நினச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆகும் வேலை பார்த்து. எங்கள் விஸ்கியை குளிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னம்மாவனுக்கும் டைம் இல்லை, ஊருக்கு போயிருக்கா. பார்த்தீங்களா, இந்த சூடுனால அவளுக்கு ரொம்ப ஹீட்டாகவும் வாரத்தில் ஒரு நாள் குளிக்க வைப்போம். இப்போ குளிக்க வைக்கல. நான் இது வரைக்கும் அவளை குளிக்க வச்சதே கிடையாது. சாப்பாடு கொடுப்பேன், அவள் கூட விளையாடுவேன், அவள் கூட டைம் பாஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னே 4-5 வருஷத்துக்கு முன்னே எங்கள் செல்லா இருந்தால் பார்த்தீங்களா, அப்பவும் நான் அவனை வந்து குளிக்க வைக்கல. செல்லானா நான் ஒரு பெட் வளர்த்தேன். அவன் ஒரு 4-4.25 வயசில் அவனுக்கு காய்ச்சல் வந்து வைரல் காய்ச்சல் மாதிரி வந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் விஸ்கி வந்து இப்போ எங்கள்கிட்ட 10 மாதம் தான் ஆகுது. அவளை நான் குளிக்க வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவளும் குளிக்கிறது ரெடி ஆகிருக்கா. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, இது வரைக்கும் அவளை குளிக்க வச்சிட தண்ணி தூக்கி ஊற்றுனப்பன்னா அவள் டென்ஷன் ஆகிடுவாளோ, இல்லை எனக்கு கடிக்க வந்துடுவாளோ, அந்த ஒரு பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு அவள் சூடில் அவள் படுற கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால நான் அவளை குளிக்க வைக்க ரெடி ஆகிட்டேன். குளிக்க வாடினா வெளியே வந்து உட்காந்துருக்கா பாருங்கள். இது அவள் உடம்பு தேய்ச்சி சொரியறதுக்கு ப்ரஷ். இது அவளோட ஷாம்பு. என்னால் முடியுமா முடியாதா வாங்க பார்க்கலாம். நான் பால்கனிக்கு எதுக்கு எடுத்துட்டேன்னா, இங்கே இடம் நிறையா பார்த்திங்கன்னா உட்காந்து விளாண்டு குளிக்கலாம். அந்த கணக்கில் பால்கனி எடுத்துட்டேன். வாஷ்ரூமில் போட்டு அவள் இங்கேயும் ஓட முடியாது, அங்கேயும் ஓட முடியாது, நான் மாட்டிக்கக்கூடாது பார்த்திங்களா. அந்த பயத்தினால பால்கனிக்கு வந்துட்டோம். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன். என்னால் முடியுமா முடியாதா? நம்மளால் முடியாத ஒன்றும் இல்லை, மனுஷங்களை சொல்லி நம்ம செஞ்சுக்கலாம். இவள் என்ன கிறுக்கி ஆக்கிடுவாலும் பயமாக இருக்கும். வாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். கேமராவை எங்கன்னா செட் பண்ணணும். கையில் பிடிச்சி செய்ய முடியாது. கீழே விழுந்துன்னா கேமரா போயிடும். சரிங்களா, எங்கேயாவது சொருகுறேன் கேமராவை. பயந்து தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு இருக்கா இல்லைன்னா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, ஆப்ஷனே தெரியல. அவளை இன்றைக்கி எப்படியாவது கொஞ்சம் குடிக்க வச்சு அவளுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அதுவெல்லாம் மூடிட்டேன். இந்த ஆனால் பைப்பு ஆன் பண்ணுறது மறந்துட்டு போய் பைப் ஆன் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வீடு வம்பாக்கிடுவான். தண்ணியை ஊற்ற சும்மா தான் கொடுத்துட்டு இருக்கா. இந்த ஷாம்போ தலையை பார்க்கலாம், என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம். டைரெக்டாக இப்படி ஷாம்பு எடுத்துக்கிட்டா இல்லை ப்ரெஷ்ஷில் ஊற்றுட்டா எனக்கு ஒன்றும் தெரியல. வாங்க இன்றைக்கி என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிங்க் கலர் ஷாம்பு. ரூக் எனக்கு அவளை பார்த்து எனக்கு ரொம்ப எனக்கே கஷ்டமாக இருக்குது. பிள்ளைய குளிச்சு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப வந்து ஒரு வெக்க அதுவும் பால்கனி அநியாயத்துக்கு வைக்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழகா கை காலம் கொடுக்கா ஷாம்பு தேய்க்கிறதுக்கு. தண்ணி வேற நிறைஞ்சு வேஸ்ட்டாக போகுது. காத்தியே, நீங்கள் உங்கள் பக்கம் எப்படி குளிக்க வச்சிருக்கீங்களா அப்போ சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி. இன்றைக்கி திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் நான் சரி இல்லை இன்னைக்கு வண்டியில் உட்காந்து நாளைக்கு வரும்னு சொன்னாரா. ஆனால் இன்னும் டிக்கெட் கிடைக்கல அவருக்கு. இப்படி தெரிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். தெரிக்கும் போது என் கை கால் மூஞ்சி எல்லாம் வந்து ஆகுது. அந்த ஷாம்போட ஸ்மெல். ஷாம்பு வந்து நல்லா என்ன ஃப்ளேவராக இருக்குது தெரியுமா? செரி ஃப்ளேவராக இருக்குது. இவங்களெல்லாம் வந்து வாங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கினா அந்த அளவுக்கு நம்ம கவனிக்கணும். எங்கள் வீட்டில் யாருக்குமே டைம் இல்லை. எங்கள் சின்ன பையன் எல்லாம் வாங்குவானா செய்யறதுக்கு அவங்க வந்து சோம்பேறியாக இருக்கும். சோம்பேறியில் ப்ளஸ் அவங்க டைம் இல்லாத ரொம்ப பெரிய ரீசன். ஒரு தடவை ஷாம்பு போட்டேன், இன்னும் ஒரு 2 தடவை போட்டால் தான் அவளுக்கு அவன் உடம்புல அழுக்கெல்லாம் போகும்னு நினைக்கிறேன் நான். இந்த ஷாம்பு வந்து நாங்கள் இவ்வளோ எங்கே அடாப்ட் பண்ண பார்த்தீங்களா, அவர் தான் எழுதி கொடுத்தாரு. இது கூட இன்னொரு ஷாம்பு இருந்தது. அது வந்து அப்புறம் வெளியே போனாலே ஓடி வந்துடுவார், வாஷ்ரூமில் இருக்குது. அதனால் இதே மட்டும் வச்சு கர தேய்க்கிறேன். வைத்து பார்க்குறேன். அவங்களாம் உட்காரவில்ல ஈரமாய் பயங்கர ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கி. கிராவலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். கொடுப்பாலாம் கொடுக்க மாட்டாலும் பயந்து நான் குடிக்க ஆரம்பித்தேன். கிராவலை ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு நல்லா எனக்கு வந்து அவன் இது பண்ணுறான்னா செயின்லாம் கழட்டலை. செயினை கழட்டிட்டு எனக்கு மாட்ட முடியாமல் போயிருமோன்னு பயமாக இருந்தால் செயின் அப்படியே கடலை. செயின் எதுக்கு பித்தளை செயின் போட்டிருக்கோன்னா, அவங்க அந்த டாக்டர் சொன்னாங்க பித்தளை செயின் கழுத்தில் இருந்தால் இவங்களுக்கு வந்து ஜீரணிக்கிறது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இந்த பாருங்க, இது இதரா
இதரா இதை பார்த்தீங்களா, இது சங்கிலி மாதிரி போட்டிருக்கோம். பித்தளையில் போட்டால் அவளுக்கு டைப்ரைட்டாக ஜீரணிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அந்த ப்ராப்ளம் தீர்ந்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிறையா குளிக்க வச்சாச்சு. எனக்கு தண்ணி வந்து தொப்பங்குளம் மாதிரி கட்டிட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து அவங்க முடி வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டு பாருங்கள். இதை லேசாக காலாட்டு எடுத்து விடுவோம். பார்த்தீங்களா, நிறைய முடி வந்து சும்மாவே முடி கழியும். அதுக்கும் ஷாம்பு போட்ட உடனே ரொம்ப கழிஞ்சிட்டு இப்போ இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கழுவி விட்டுட்டு அவளை கொஞ்சம் நேரம் இங்கேயே விடுறேண்ணா. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இல்லைன்னா வீடெல்லாம் நம்ம வம்பாக்கிடுவா. ஒரு வழியாக போராடி குளிக்க வச்சாச்சு. அந்த அளவுக்கு ஒரு சேட்டை ஒன்றும் பண்ணல. நான் பயந்து தான் நான் செஞ்சேன். இது வரைக்கும் இந்த ஒரு செய்யாத ஒரு பொருளை வேலையை செய்யும்போது நமக்கு பயமாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ கொஞ்ச நேரம் தண்ணி வடிட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வெளியே விடணும். இப்போ விட்டால் வீடெல்லாம் வம்பாக்கிடுவா. தண்ணி வடிஞ்சு வேஸ்ட்டாக போகுது. லேசாக நம்ம செடிக்கு இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். எப்பவும் சாயங்காலம் தான் ஊற்றுவேன். இது எங்கள் விஸ்கி டவல் எப்போவுமே அவ்வளோ தண்ணி டவல் வச்சுருப்போம். வாரம் குளிக்க வைப்போம். இப்போ தான் இந்த கடந்த கொஞ்ச நாள் இவரும் ஊருக்கு போன நாளில் பையனுக்கும் டைம் இல்லை. நானே குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க அவளை தொடச்சிடலாம். தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுருவோம். அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, குட் கேர்ள். விஸ்கியா சுந்தர் திக்கேகி. பிள்ளைக்கு முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போர்ட் தாங்க. எனக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வீடியோ போடுறேன். எனக்கு இந்த கண்டென்ட்னா என்ன, விலாக்னா என்ன பெருசாக எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் ஐடியா கொடுத்து இப்படி வீடியோ எடுமா அப்படி வீடியோ எடுமான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எதுவும் ஐடியாவும் இல்லை. நானாக சும்மாவே யார் யாரும் என்னென்னமோ சாதிப்பாங்க. நான் வந்து இப்படி ஏதாவது செஞ்சு ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது டைம் பாஸ்க்கெலாம் வரல ஃப்ரெண்ட்ஸ். உங்களை ஓப்பனாக சொல்கிறேன். என்னோடய நிலமை கொஞ்சம் சரியில்லை. ஏதோ நம்ம யூடியூப் போடுறோம், ஒரு வருஷமாக போடுறோம். இனி கொஞ்ச நாள் போடுவோம். ஏதோ ஒரு 10 காசு வரும் தான். எல்லாரும் மாதிரி நான் போயிடலாம் சொல்லுவாங்க. நான் டைம் பாஸ்க்கு செய்கிறேன். நான் டைம் பாஸ்க்கெலாம் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லை. ஏதோ நம்ம வறுமையை போக்குறதுக்கு இது மூலயமா நமக்கு ஒரு 10 ரூபா வந்தால் வேண்டாம்னா இருக்குது. நானும் எனக்கு ஒரு செலவு காய்க்கட்டும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட சும்மா 10 ரூபா தான் 20 ரூபா தான் கேட்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து டைம் பாஸ்க்கு பண்ணுறதுக்குலாம் அப்படி செய்யலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்றைக்குமே உங்கள் ஆதரவு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகிறோம். 100, 250, 200 நமக்கு வேணும். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் 5K ஆயிரும். சரிங்களா, அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் சிரிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் மனசில் இருக்க வலி வேதனை வந்து என்னால் சிரிக்கவே முடியல. சரிங்களா, இருந்தாலும் சிரிக்க ட்ரை பண்ணுறேன். இதை போல் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோரும் நல்லா இருங்க. இன்றைக்கி திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த மெயின். இன்றைக்கி என் கூட பிறந்த தம்பிக்கு இன்றைக்கி பிறந்த நாள். நான் நேற்று அவரை விஷ் பண்ணேன். இருந்தால் வீடியோ மூலியமாக அவருக்கு நான் சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே யூ குமார். நான் தினம் எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன். இன்றைக்கி என் தம்பிக்கு நான் விஷ் பண்ணலன்னா. என் தம்பி பேர் குமார். அவங்க வந்து நாகர்கோவிலில் இருக்காங்க. அப்படின்னா அவங்க பொண்ணு எடுத்த ஊர். எங்கள் சொந்த ஊர் திருநெல்வேலி. நாங்கள் 4 அக்கா வந்து மும்பையில் இருக்கோம். அப்படின்னா நான் என்னோட சென்னை 3 அக்கா மும்பையில் இருக்காங்க. ஒரு அக்கா கேரளாவில் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி இது தான். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே என் தம்பிக்கு நீங்கள் விஷ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நாங்கள் 5 பேர் அக்கா தங்கச்சி, 6வது என் தம்பி. இன்றைக்கி அவர் பிறந்த நாள். எல்லோரும் தம்பிக்கு விஷ் பண்ணுங்கள். என் தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும். எல்லாருமே ஆண்டோட வெடிக்குங்க. இந்த வீடியோ நான் இதோடு முடிக்கிறேன். நாளை நல்ல ஒரு vlogல பார்க்குறேன். டாடா, பை பை, லவ் யூ, டேக் கேர்.